அவ்யக்த மாதத்தினுடைய அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய முரளி 2013 ஆண்டினுடைய முரளி நாம வந்து கேட்க போறோம். 18/1/2013 அவ்யக்த பாப்தாதா அவர் முரளியில சொல்றாரு. பாபா இதுல முக்கியமா நமக்கு என்ன சொல்றாருன்னா, சதா அப்படின்ற அந்த வார்த்தையை நல்லா நினைவுல வச்சுக்கோங்க அப்படின்றார். அடிக்கடிக்கு நாம கொஞ்சம் என்ன ஆயிடும், தளர்வு ஏற்படுது, நமக்கு களைப்பு ஏற்படுது. அதனால பாபா சதா என்கின்ற வார்த்தை வந்து நினைவுல வச்சுக்கோங்க. வெற்றி என்பது கூட வெறும் வெற்றி கிடையாது, சதா வெற்றி என்பதை வந்து நினைவுல வச்சுக்கோங்கன்றாரு. அடுத்தது பாபா சொல்றார், சதா பாபானுடைய துணை. இப்ப சதா பாபா நம்முடைய துணையில இருக்கார், பாபானுடைய துணையில நாம இருக்கிறோம் அப்படின்னா, பாபா சொல்றார் இது ஸ்தூலமான துணை என்பது கிடையாது. பாபா இத புரிய வைக்கிறார். நான் சதா கூட இருக்கேன், பாபா கூட இருக்கேன், பாபா என் கூட இருக்கார் அப்படின்னா, ஸ்தூலத்துல ஒன்றாக இருக்கும்ன்றது கிடையாது. பாபா புரிய வைக்கிறாரு. நம்ம எந்த அளவுக்கு மனதார சதா ஸ்ரீமத் படி நாம நடக்கிறோம். பாபா என்ன ஸ்ரீமத் நமக்கு கொடுக்கிறாரோ அதன்படி மனதார உள்ளார்ந்த மனதோடு நாம சதா ஸ்ரீமத் படி நடக்கிறது தான் நம்ம பாபானுடைய துணையில இருக்கிறது. பாபா அப்ப நம்முடைய துணையில இருக்கேன்றார். அடுத்து பாபா சொல்றார், பாபா என்ன செய்யறாரோ, என்ன சொல்கிறாரோ நான் அதை செய்யணும். பாபா சொல்றார், மேலும் நான் செய்றேன். இத வந்து தினந்தோறும் நீங்க வந்து செக்கிங் பண்ணிக்கோங்க. இரவுல இத செக் பண்ணி, இன்னைக்கு பாபா எனக்கு என்ன சொன்னார், பாபா சொன்னதை நான் செஞ்சேன், இந்த மாதிரி இருக்கா அப்படின்றத ரிசல்ட்ல செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு இதுல சொல்றாரு. அடுத்து பிரம்மா பாபானுடைய விருப்பம் என்ன? ஏன்னா 18 ஜனவரியினுடைய முரளி இல்லையா? சோ அதுல முக்கியமா பிரம்மா பாபா பேசுவார் குழந்தைகளிடம். அந்த அன்பான உரையாடல்ல பிரம்மா பாபா நமக்கு சொல்றார், தன்னுடைய விருப்பம் என்ன குழந்தைகளிடம் அப்படின்னா, எனக்கு சமமாக நீங்க சம்பன்னமாக ஆகணும். இதுதான் வந்து குழந்தைகளிடம் நான் வைத்திருக்கக்கூடிய விருப்பம் அப்படின்னு பிரம்மா பாபா தெளிவா சொல்றார். இந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா, பூர்த்தி பண்ணுவீங்களா அப்படின்னு பாபா நமக்கு கேட்கிறார். ஸோ அதுலயும் முக்கியமா இந்த முரளியில டபுள் ஃபாரினர்ஸோடு பாப்தாதா உரையாடல் செய்திருக்காரு. ரொம்ப அழகான ஒரு உரையாடல்ல பாபா வந்து ஒவ்வொரு விஷயத்தினுடைய முன்னேற்றம் என்பது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி, கூடவே வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நான் ப்ராக்ரஸ் ஆயிருக்கிறேன், எவ்வளவு நான் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறேன், இத வந்து நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சோ முரளியினுடைய தலைப்பா இருக்கு, பாப் தாதாவினுடைய ஆசை என்னவென்றால், இப்பொழுது பிரம்மா பாபாவிற்கு சமானம் சம்பன்னமாகவும் சம்பூர்ணமாகவும் ஆகக்கூடிய அந்த அடியை ஊக்க உற்சாகத்தோடு இன்னுமே தீவிரமாக்குங்கள். இதற்கான விசேஷமான பிளான் திட்டத்தை உருவாக்குங்கள். இப்பொழுது பிரம்மா பாபாக்கு சமமாக சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆவதற்கான அந்த அடியை ஊக்க உற்சாகத்தோடு இன்னுமே தீவிரமாக்குங்க. இதற்கான விசேஷமான திட்டம் தீட்டுங்க. இதுதான் பாப்தாதாவினுடைய ஆசை, இதுதான் பாப்தாதானுடைய விருப்பமாக இருக்கு. சோ இதுதான் முரளியினுடைய டாபிக்கா இருக்கு. பாபா சொல்றாரு, இன்னைக்கு பாப்தாதா தன்னுடைய இனிமையிலும் இனிமையான அன்பிலும் அன்பான குழந்தைகளை பார்த்து குஷி அடைஞ்சிட்டு இருக்கார். குழந்தைகள் நாம ரொம்ப இனிமையிலும் இனிமையான அன்பிலும் அன்பான குழந்தைங்களா இருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்மளெல்லாம் பாபா பார்த்து ரொம்ப குஷி அடைகிறார். அனைவருடைய உள்ளத்துல இருந்து வா பாபா வா, ஆஹா பாபா ஆஹா என்பதுதான் வந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கு. மேலும் பாபாவுடைய வாயிலிருந்து வா பச்சே வா, ஆஹா குழந்தைகளே ஆஹா என்பதுதான் வந்து குழந்தைகளுடைய உள்ளத்திலிருந்தும் வெளிப்படுது. எல்லாருடைய உள்ளத்துல இருந்தும் குழந்தைகளுடைய உள்ளத்துல என்ன ஆகுது, 18 ஜனவரி அன்னைக்கு ஆஹா பாபா ஆஹா என்பது உள்ளத்துல இருந்து வெளிப்படுது இல்லையா? அதே மாதிரி பாபானுடைய உள்ளத்துல இருந்து என்ன வெளிப்படுது, ஆஹா குழந்தைகளே ஆஹா என்பது வெளிப்படுது. இந்த ஒரு விஷயம்தான் பாபானுடைய உள்ளத்துல இருந்தும் வெளிப்பட்டுட்டு இருந்தது. இன்னைக்கு நாலாபுறங்களுடைய குழந்தைகளையும் பாபா பார்த்துட்டு இருந்தார். எல்லாருடைய மனசுல
பிரம்மா பாபானுடைய சிநேகத்தினுடைய அந்த ஜொலிப்பு என்பது தெரிஞ்சிட்டு இருந்தது. பாபா எல்லாருடைய மனதை பார்க்கும்போது எல்லாருடைய மனசுல என்ன தெரிஞ்சது? பிரம்மா பாபானுடைய அந்த அன்பு சிநேகத்தினுடைய ஜொலிப்பு எல்லா குழந்தைகளுடைய மனதுல தெரிஞ்சிட்டு இருந்ததாமா. எல்லாருடைய மனதுல அன்பு என்கின்ற அந்த அலைகள் என்பது தெரிஞ்சிட்டு இருந்தது. பாபானுடைய மனசுல கூட ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் அன்பினுடைய அந்த அலைகளானது வந்து கொண்டே இருந்ததாம். குழந்தைகளுடைய உள்ளத்திலையும் என்ன ஆயிட்டு இருந்தது? பாபா மீதான அந்த அன்பினுடைய அலைகள் வந்து கொண்டிருந்தது. அதே போல பாபானுடைய உள்ளத்திலையும் குழந்தைகளுக்காக அன்பினுடைய அலைகள் என்பது வந்துட்டு இருந்தது. இந்த அன்புதான் அலௌகிகமான அன்பாக இருக்கு. பாப் தாதா பாக்குறார், மெஜாரிட்டி குழந்தைகள் அன்பினுடைய சக்தியினாலதான் நடந்துட்டு இருக்காங்க. மெஜாரிட்டி பெரும்பாலான குழந்தைகள் பாபானுடைய அன்பு என்கின்ற சக்தியினாலதான் நடந்து கொண்டிருக்காங்க. இப்ப பாபாக்கு கூட ஒவ்வொரு குழந்தையின் மீதும் அவ்வளவு அன்பு என்பது வந்துட்டே இருக்கு. இப்போ உள்ளபூர்வமாக ஒவ்வொரு குழந்தைக்காகவும் பாபா என்ன சொல்றார், உள்ளத்துல இருந்து என்ன வெளிப்படுது அப்படின்னா, இனிமையான குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே, மீட்டே பச்சே, பியாரே பச்சே அப்படின்னு பாபானுடைய உள்ளத்துல இருந்து அந்த அன்பானது வெளிப்படுதுன்றார். ஏன்னா பாபா என்ன சொல்றார், ஒவ்வொரு குழந்தையும் பாபானுடைய அன்பினாலதான் நடந்துட்டு இருக்கிறோம்ன்றார். அன்பினுடைய அந்த சக்தி தான் மெஜாரிட்டி குழந்தைகளை நடத்தி கொண்டிருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும்? சொல்றோம் இல்லையா, இன்னுமே நான் அப்படியே நடந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா பாபா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நடத்தி கொண்டிருக்கு, இன்னுமே நிக்கல, எங்கேயுமே விழல. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேறிட்டு இருக்கிறோம். இது எப்படி முன்னேறிட்டு இருக்கிறோம்? பாபானுடைய அன்பு என்கின்ற சக்தியினாலதான் நாம முன்னேறி கொண்டிருக்கோம். இது மெஜாரிட்டி குழந்தைகளுடைய நிலை. இதுதான் பாபா இத பார்த்திருக்காரு. அப்போ பாபாக்கு ஒவ்வொரு குழந்தையின் மீதும் அந்த அளவுக்கு அன்பு வந்துட்டு இருந்தது. அந்த அன்பால உள்ளத்துல இருந்து ஒவ்வொரு குழந்தைக்காகவும் மீட்டே பச்சே, பியாரே பச்சேனுடைய அன்பான குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே என்பதுதான் உள்ளத்துல இருந்து வெளிப்பட்டுட்டு இருந்தது. ஒவ்வொரு குழந்தைக்கும் பாபா சொல்றார், ஒவ்வொரு குழந்தைக்குமே 3 சிம்மாசனம் என்பது பாபா கொடுத்திருக்கார். இப்ப அந்த பாபா சொல்றாரு, ஒவ்வொரு குழந்தைக்கும் பாபா 3 சிம்மாசனத்திற்கு எஜமான்களாக, அதிகாரிகளாக மாத்திருக்காரு. இது உங்களுக்கு தெரியும் தானேன்றார். 3 சிம்மாசனங்கள் என்ன, இது உங்களுக்கு தெரியும் தானே? முழு கல்பத்துல எந்த ஒரு ஆத்மாவும் இந்த 3 சிம்மாசனத்திற்கு எஜமானராக ஆக முடியாது. ஆனா நீங்கெல்லாம் சிரேஷ்டமான மிக உயர்ந்த ஆத்மாக்கள். இந்த 3 சிம்மாசனத்திற்கும் நீங்க என்ன ஆயிட்டீங்க? மாலிக் ஆயிட்டீங்க, எஜமானர்களா ஆயிட்டீங்க. அப்போ அந்த அளவிலான அந்த ஆன்மீக அந்த அன்பு, அந்த போதை என்பது இருக்கணும்ன்றார். உலகத்துல எந்த சமயத்திலயுமே யாருக்குமே கிடைக்க முடியாத அந்த 3 சிம்மாசனம் என்பது குழந்தைகளாகிய நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் என்ன, வெறும் கிடைச்சது மட்டும் இல்ல, அந்த 3 சிம்மாசனத்திற்கு நாம எஜமானர்களாக, அதிகாரிகளாக இருக்கோம். அந்த 3 சிம்மாசனத்தினுடைய ரைட்ஸ், அந்த அத்தாரிட்டி என்பது நம்மகிட்ட தான் இருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ஆன்மீகமான அன்பு, அந்த நஷா, அந்த போதை என்பது நமக்குள்ளார இருக்கு. ஒவ்வொருத்தருமே உங்ககிட்ட நீங்க கேட்டுக்கோங்க, இந்த அளவுக்கு குஷி, அந்த ஆன்மீக போதை, இது சதா உங்களுடைய நினைவில் இருக்கிறதா? இது ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்கன்றார் பாபா. அந்த 3 சிம்மாசனம் என்னன்றத பாபா இங்க வர்ணிக்கல. ஏன்னா பாபா எப்பயுமே முரளின்னு அநேக முறை சொல்றாரு இல்லையா, அதனால 3 சிம்மாசனம் மட்டும் சொல்லிட்டு பாபா கேக்குறார், இந்த 3 சிம்மாசனத்திற்கும் நீங்க குழந்தைகள், எஜமானர்கள் அப்படின்ற போது அந்த அளவுக்கு அந்த ஆன்மீக அன்பு, அந்த போதை, இதெல்லாம் சதா அந்த நினைவு உங்களுக்கு இருக்கா? சதா என்கின்ற வார்த்தை சதா நினைவுல இருக்கான்னு கேக்குற. சதா அப்படின்ற அந்த வார்த்தை உங்களுக்கு எப்பயுமே நினைவுல இருக்கா?
பாப் தாதாக்கு அப்பப்ப அந்த வார்த்தை என்பது பிடித்ததாக இல்லைன்றார். அப்போ அப்போ சில சில நேரங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கபி கபி அப்பப்போ கொஞ்சம் மாறிடுது, அப்பப்போ கொஞ்சம் மறந்துடுது. அப்ப அந்த அப்பப்போன்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது பாப்தாதாவுக்கு பிடித்தமானதாக இல்லைன்னு சொல்றாரு. அதனால இந்த சதான்ற வார்த்தை சதா உங்களுடைய நினைவுல இருக்கான்னு கேக்குறார். இன்னைக்கு நீங்க எல்லாருமே எதிர்ல அமர்ந்திருக்கலாம் அல்லது உங்களுடைய இடங்கள்ல அமர்ந்திருக்கலாம். ஆனா பாபா என்னவோ பார்த்து கொண்டேதான் இருக்கார். தூரத்துல இருந்தாலும் கூட பாபாக்கு எதிர்ல தான் இருக்கீங்கன்றார். நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எங்க இருக்கீங்க? பாபாக்கு எதிர்ல இருக்கீங்க. அப்ப பாபா பாக்குறாரு, ஒவ்வொரு குழந்தையும் இன்னைக்கு விசேஷமாக பிரம்மா பாபானுடைய அன்புல மூழ்கி இருந்தாங்க. அந்த அன்பு என்பதுதான் கடினத்தையும் கஷ்டத்தையும் சகஜமாக மாற்றக்கூடியதா இருக்கு. அந்த சிநேகம் அன்பு என்பதுதான் கடினமான விஷயத்தையும் கூட எளிமையானதாக ஈஸியானதாக மாற்றக்கூடியதா இருக்கு. அப்ப பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் மீதும் என்ன இருக்குன்னா அவ்வளோ அதிகமான அன்பு இருக்குன்றார். அவ்வளோ அன்பு செய்யற ஒவ்வொரு குழந்தையின் மீதும் அவ்வளவே நான் அன்பு செலுத்துறேன். இப்ப நீங்க புருஷார்த்தியா இருக்கலாம், முயற்சியாளரா இருக்கலாம், ஆனாலும் பாபாவுடைய குழந்தை. பாபா எவ்வளோ ஹைலைட் பண்ணி சொல்றாரு பாருங்க. நீங்க வேணா இப்போ தற்சமயத்துல நீங்க முயற்சியாளராக கூட இருக்கலாம், ஆனா இப்ப யாருங்க பாபாவுடைய குழந்தையா இருக்கீங்க. அப்ப பாப் தாதா இன்னைக்கு என்ன விரும்புறாருன்னா ஒவ்வொரு குழந்தையினுடைய வாயின் மூலமாக சதா என்கின்ற வார்த்தை வெளிப்படணும். இதுதான் பாபா விரும்புறேன்றார். இது சாத்தியமான்னு கேக்குற, பாசிபிளா? யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க? இப்போல இருந்து சதா என்கின்ற இந்த வார்த்தை என்பது ரொம்ப சகஜமானது அப்படின்னு யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க? லட்சியம் வைக்கும் போது அதற்குரிய லட்சணங்களானது வந்துடும். பாபா சொல்ற கேரண்டி கொடுக்கிறாரு பாருங்க. எப்ப லட்சியம் வச்சீங்கன்னா அதற்கான லட்சணங்கள் என்பது வந்துடும். ஏன்னா பாபா உதவியாளராக இருக்கேன்றார். நீங்க லட்சியம் வைங்க, பாக்கி பாபா என்ன பண்ணுவார்? உங்களுக்கு உதவி கொடுப்பார். லட்சியம் வச்சீங்க, பாபா உதவி கொடுக்கிறாருன்னா அப்ப அதற்குரிய லட்சணங்கள் உங்களுக்குள்ளார வந்துடும். சோ அது பாபா கேக்குறாரு. யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க சதா என்கின்ற இந்த வார்த்தை சகஜமானது, லட்சியம் வைக்கிறதுனால லட்சியம் கண்டிப்பா வந்துடும். ஏன்னா பாபா எங்களுக்கு உதவியாளரா இருக்காரு. இப்படி எல்லாம் யார் புரிஞ்சிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாம் கைய தூக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்ப எல்லாருமே கைய தூக்கி இருக்காங்க. பாபா சொல்றார், வா 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 பச்சே வா, தாலி பஜாவுன்னு சொல்றாரு. ஆஹா 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 குழந்தைகளே ஆஹா, கை தட்டுங்க அப்படின்னு பாபா அந்த உற்சாகம் கொடுத்திருக்காரு. பாப் தாதா அடுத்து சொல்றாரு, இங்க எதிர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் கிடையாது இந்த விஷயம். ஆனா நாலாபுறங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பார்த்து அன்போடு பாபா சொல்றார், வா பச்சே வா, ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று நாலாபுறங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குமே சொல்றார். எப்படி மெஜாரிட்டி குழந்தைகள் பாப் தாதாவிடம் உள்ளபூர்வமான அன்பு வைத்திருப்பதுல நம்பர் 1 இருக்காங்க. பாபா மீது எவ்வளவு அன்பு அப்படின்னா அன்பு எல்லையற்ற அன்பு. அது இவ்வளவுதான் சொல்ல முடியாத அன்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப பாப்தாதா மீது உள்ளத்தினுடைய அன்புல எப்படி மெஜாரிட்டி குழந்தைங்க நம்பர் 1 இருக்காங்க, அந்த மாதிரி சதா விஜயி சதா வெற்றியாளர் இதுல கூட அப்போன்ற அந்த வார்த்தை என்பது வெளியேற்றப்படணும்னு சொல்ற. விஜயி வெற்றியாளர் அப்படின்னா சதா வெற்றியாளராக இருக்கணும். அப்போ வெற்றி அப்படின்னு சொல்ல வரோம் இல்லையா, அந்த அப்பொழுது கபி கபின்ற அந்த வார்த்தை என்பதே போயிடணும். என்னவா இருக்கணும்? சதா வெற்றியாளராக இருக்கணும். எப்படி அன்புல நம்பர் 1 இருக்கும், பாபா மீது இருக்கக்கூடிய அன்புல நம்பர் 1 அதே மாதிரி வெற்றியில கூட சதா வெற்றியாளராக நாம இருக்கணும். சோ இது சாத்தியமா, இது நடக்குமா அப்படின்னு சொல்லி பாபா மறுபடியும் கைய உயர்த்த சொல்றார். அதுவும் பெரிய கையா உயர்த்துங்க, கை அசைங்கன்னு சொல்ற.
கை என்னவோ ரொம்ப நல்லா அசைச்சிட்டு இருக்கீங்க. பாப் தாதா குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய அந்த தைரியத்தை பார்த்து பாபாக்கு குஷி ஏற்படுது. எவ்வளவு குழந்தைங்க சொன்ன உடனே தைரியத்தோடு கை உயர்த்தி இருக்கிறீங்கன்னா அப்ப பார்த்து பாபாக்கு குஷி ஏற்படுது. அப்போ ஒவ்வொரு குழந்தையிடமும் பாபானுடைய அப்படின்னா 2 அப்பாவினுடைய பாப் தாதா இருவருடைய உள்ளபூர்வமான சிநேகம் சதா இருக்கு, மேலும் சதா இருக்கும் அப்படின்னு பாபா சொல்றார். பாபா எவ்வளவு வந்து பர்சனலைஸ் பண்ணி சொல்றார் பாருங்களேன். ஒவ்வொரு குழந்தையின் மீதும் பாபாவினுடைய அப்படின்னா 2 அப்பாவினுடைய பாப் தாதா இருவருடைய உள்ளபூர்வமான அன்பானது ஒவ்வொரு குழந்தை மேலயும் சதா இருக்கு, சதா இருக்கும். இதையும் பாபா நமக்கு கிளியரா புரிய வைக்கிறார். எப்போ இருக்கும், எப்போ இருக்காது அப்படியெல்லாம் சொல்லல. ஏன்னா பாப் தாதா என்ன சொல்றாரு, அப்போ அப்போன்ற வார்த்தையே பாபாக்கு பிடித்தமானதா இல்லைன்றார். சதா என்கின்ற வார்த்தையே நாமளும் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அப்போ பாபாக்கு கூட நம்ம மேல இருக்கக்கூடிய அன்பு என்னவா இருக்கு, சதா அன்பு என்பது இருக்கு. அதுவும் என்ன, பாப் தாதா இருவருடைய அந்த அன்பு என்பது குழந்தைகள் மீது அது உள்ளபூர்வமான அன்பு சதா இருக்கிறது, மேலும் சதா இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை போக போக கொஞ்சமாவது மாயையினுடைய யுத்தம் ஏற்பட்டது அப்படின்னா கூட பாபானுடைய அன்பு என்பது அது தீர்ந்து போகாது, அது அழிந்து போகாது. போக போக அப்போ அங்கங்க கொஞ்சம் மாயா கிட்ட யுத்தம் ஏற்படுது, கொஞ்சம் மாயாட்ட சண்டை நடக்குது அப்படின்னா அப்ப கூட பாபானுடைய அன்பு என்பது என்ன ஆகாது, அழிந்து போயிடாதுன்றார். என்னடா குழந்தைக்கு இவ்ளோ நான் சொல்லி கொடுத்தேன், இவ்ளோ அட்டென்ஷன் கொடுத்தேன், இவ்ளோ குழந்தைக்கு புரிய வச்சேன், இவ்ளோ தைரியம் கொடுத்தேன், இவ்ளோ சக்தி கொடுத்தேன், ஆனாலும் இந்த குழந்தை மாயாவன்னு புரிஞ்சுக்காம இன்னும் மாயா கிட்ட போய் இன்னும் யுத்தம் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் பாபா என்ன பண்றது இல்ல, அன்புல குறையறது இல்ல. மாயாட்ட போய் யுத்தம் பண்ண உடனே குழந்தை மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிருச்சா அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல குழந்தை மேல இருக்கிற அன்பு போயிடுச்சா, நான் சொல்ற பேச்சு நீ எங்க கேட்ட, அதனால நீ எப்படியோ போ, உன் மேல இருந்த அன்பெல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் என்ன பண்றாங்க, லௌகீக மக்களுடைய வார்த்தைகள் தான் இதெல்லாம், மனிதர்களுடைய வார்த்தை தான் இதெல்லாம். ஆனா பாபானுடைய வார்த்தை, பகவானுடைய வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க, இன்னும் கிளியரா புரிய வைக்கிறார். நீங்க போக போக கொஞ்சம் மாயையினுடைய யுத்தம் கூட உங்ககிட்ட ஏற்பட்டதுன்னா கூட பாபானுடைய அன்பு என்பது அழிக்க முடியாதது. மேலும் இன்னுமே பாப் தாதா யாரெல்லாம் தன்னுடைய துணையான குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லுவாரா, இந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா உதவி, எக்ஸ்ட்ரா அன்பு கொடுத்து இவங்களை இன்னுமே மேல பறக்க வைங்கன்னு சொல்லுவாராம். தன்னுடைய குழந்தை மாயாட்ட யுத்தம் பண்றத பார்த்து பாபானுடைய அன்பு எல்லாம் முடிஞ்சிடுது, அழிஞ்சிடுது எல்லாம் கிடையாது, இன்னுமே என்ன ஆகுதான், அன்பு அதிகமாகுதுன்றார். என்ன பண்ணுவாராம், தன்னுடைய துணையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாபா சொல்லுவாராம், இந்த குழந்தை மாயா கிட்ட கொஞ்சம் யுத்தம் பண்ணி மாட்டிட்டு இருக்கு, இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுங்க, நீங்க எக்ஸ்ட்ரா போய் ஹெல்ப் பண்ணுங்க, சகயோகம் கொடுங்க, அன்பு கொடுங்கன்னு சொல்லி அன்பை கொடுக்க வைத்து உதவியை செய்ய வைத்து பறக்க வச்சிடுங்கன்னு சொல்லி சொல்லுவாராம். இப்போ பாப் தாதா இதுதான் விரும்புறாரு. சமயத்தை பற்றி அனைவருமே அறிஞ்சிட்டு இருக்கீங்க, தெரிஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா? சமயம் எங்க சென்று கொண்டிருக்கு இது எல்லாருக்கும் தெரியுது. அப்ப சமயத்தை பார்த்து பாப் தாதானுடைய அந்த அச்சானக் திடீர் என்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நினைவு செய்யுங்கன்றார். திடீர் என்று எப்பொழுது என்னவனாலும் நடக்கும். சோ இந்த அச்சானக் அப்படின்ற அந்த விஷயங்களை நினைவுல வச்சுக்கோங்கன்றார். ஏன்னா சமயம் அந்த மாதிரி நடந்து கொண்டே இருக்கு. பாப் தாதானுடைய உள்ளத்தினுடைய விருப்பம், அந்த ஆசை கூட என்னன்னா, ஒரு குழந்தை கூட பின்தங்கி இருந்துடக் கூடாது. பாபா வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது எந்த குழந்தையும் என்ன பண்ணக்கூடாது, பின்தங்கி இருந்துடக்கூடாது. பாபா கூடவே போகணும், பாபா கூடவே இருக்கணும். இதுதான் பாப் தாதா விரும்புறேன்றார். பாப் தாதானுடைய உள்ளத்தினுடைய ஆசை என்ன, ஒரு குழந்தை கூட பின்தங்கிடக்கூடாது, கூடவே இருக்கணும், கூடவே வீட்டிற்கு செல்லணும். அப்படின்னா கூட இருக்கிற
இருக்கிறது அப்படின்னா ஸ்தூலத்துல கூடவே இருக்கிறதுன்ற விஷயம் கிடையாது. ஆனா உள்ளபூர்வமாக சதா ஸ்ரீமத் படி நடக்கிறது. இதுதான் சதா உடன் இருப்பது, கூடவே இருப்பது, உடன் இருப்பது அப்படின்னா என்ன? சதா உள்ளபூர்வமாக ஸ்ரீமத் படி நடக்கிறது. இதுதான் சதா பாபாவுடன் கூடவே இருப்பது. இப்ப சமயத்தின்படி எப்படி அன்பு இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்ப கூடவே இருப்போம், கூடவே இருக்கணும் அப்படின்னா ஸ்தூலத்துல இதெல்லாம் சாத்தியம் இல்ல. எல்லா குழந்தைங்களும் பாபா கூடவே இருக்கணும் அப்படின்னா ஸ்தூலத்துல கூடவே இருக்கிறது இது கிடையாது. பாபா சொல்றது இது சாத்தியம் இல்ல. ஆனா பாபா என்ன விரும்புறாரோ, பரிவாரத்தினுடைய துணை விரும்புறோம் இல்லையா? அதுல சமானமாகவும், துணைவராகவும் ஆகி நடப்பது, இதுதான் உடன் இருப்பதுன்னு பாபா சொல்றார். பாபா என்ன விரும்புறாரோ, பரிவாரத்துல நம்ம கூட யார் இருக்காங்க, அவங்க என்ன விரும்புறாங்களோ, அதுல நாம அவருக்கு சமானமாக, அவருடைய துணையாக இருந்து நடப்பது, இதுதான் சதா கூடவே இருப்பதுன்னு பாபா புரிய வைக்கிறார். எப்படி இன்றைய உலகத்துல யார் மீது ரொம்ப அன்பு அதிகமா இருக்கு? அவங்களோட கூடவே இருக்கணும். அவங்க என் கூடவே இருக்கணும். நான் அவங்க கூடவே இருக்கணும். பிரியவே கூடாது. அப்படின்னுட்டு நினைக்கிறாங்க இல்லையா? அப்படின்னா பாபா இங்க கூடவே இருக்கிறதுன்னா அந்த ஒரு அன்பை சொல்லல. அந்த கூட இருக்கிறதுன்னா ஸ்தூலத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு இருந்தா பிரியாம, இணை பிரியாம எங்க போனாலும் ஒண்ணா போவாங்க, ஒண்ணா வருவாங்க, ஒண்ணாவே இருப்பாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி உலகம் சொல்லக்கூடிய அந்த அன்பை பற்றி பாபா இங்க சொல்லல. ம். அதுதான் உலகத்துல அதுதான் அன்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாபா சொல்றாரு, அந்த மாரி கூடவே ஸ்தூலத்துல இருப்பது இது இங்க சாத்தியம் இல்ல. ஆனா பாபா என்ன விரும்புறார்? பரிவாரத்துல நம்ம கூட இருக்கக்கூடியவர்கள் என்ன விரும்புறாங்க? அதுல பாபாக்கு சமமாக, பாபாக்கு துணைவராக ஆகி நடப்பது, பரிவாரத்துல மற்றவர்கள் எப்படி இருக்காங்களோ அவர்களுக்கு சமமாக அவர்களுடைய விருப்பத்தின்படி அதுல நாம துணையாக இருந்து நடப்பது, இதுதான் சதா கூடவே உடன் இருப்பது அப்படின்னு பாபா சொல்றார். பாக்கி ஸ்தூலத்துல கூட இருக்கிறதுன்றது இது சாத்தியம் கிடையாதுன்னு புரிய வைக்கிறார். எப்படி இன்றைய நாள் பாப் தாதாவிடம் அன்பினுடைய அலை என்பது நாலாபுறங்கள்லயும் ஒவ்வொரு குழந்தையினுடையது சேர்ந்தது. 18 ஜனவரி நாள் என்றாலே எல்லா குழந்தைகளுடைய அந்த அன்பினுடைய அலைகள் என்ன ஒட்டுமொத்தமா பாபாட்ட போய் சேரும் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு பாப் தாதாவிடம் எல்லா குழந்தைகளுடைய அன்பும் சேர்ந்தது. அதே மாதிரி பாப் தாதானுடைய சுபமான ஆசை என்னன்னா, ஒவ்வொரு நாளும் அமிர்த் வேளையில இருந்து ஆரம்பித்து இரவு வரைக்கும் உங்களுடைய மனம், சொல், செயல் இப்படி நீங்க என்ன காரியம் செய்தாலும் சரி, அதுல நீங்க செக் பண்ணிக்கோங்க. பாபா சொல்வது, மேலும் நான் செய்வது 2மே சமானமாக இருக்கிறதா? பாபா என்ன சொல்றாரோ அதை நான் செய்றேனா? இதுல 2மே பாபா சொல்வது, மேலும் நான் செய்வது 2மே சமமாக இருக்கிறதா? இதை நீங்க சோதனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு பாபா சொல்றார். இதுதான் பாப் தாதாவுடைய விருப்பம் அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறார். குழந்தைங்க என்ன பண்ணணும்னு பாபா விரும்புறாராம்? ஒவ்வொரு நாளும், தினந்தோறும் அமிர்த் வேளை ஆரம்பித்து இரவு வரைக்கும் மனசுல, வாக்குல, கர்மத்துல, மனம், சொல், செயல் இந்த 3லயும் பாபா சொன்னார், மேலும் நான் செய்தேன். பாபா சொல்வது, மேலும் நான் செய்வது 2ம் சமமானதாக இருக்கிறதா? இதை நாம செக் பண்ணிக்கணும். இதுதான் பாப் தாதா விரும்புறேன்றார். இது பண்ண முடியுமான்னு பாபா கேக்குறார். ஈஸியா இருக்கா? சகஜமா இருக்கா? பாபா கேக்குறார். அப்போ பாபா சொல்வது, மேலும் நான் செய்வது 2மே சமமாக இருக்கணும். இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும்னு சொல்றாரு இல்லையா? பாபா என்ன சொல்றார்? நான் அப்படி செஞ்சேனா? அப்படின்னா பாபா என்ன சொல்றார்? இது கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு பாபா சொல்றாரு, தினந்தோறும் பாபா சொல்லக்கூடிய முரளி
டெய்லி முரளி இருக்கு இல்லையா, இதுதான் பாபா சொல்வது. பாபா சொல்வது மேலும் நான் செய்வது சமமாக இருக்கிறதா? எப்படி செக் பண்ணணும்? டெய்லி பாபா இப்ப என்ன சொல்றார்? பாபா முரளி சொல்றார் இல்லையா, அதுதான் பாபா சொல்வது. அன்றைய நாளினுடைய முரளிதான். முரளியில என்ன சொல்லப்பட்டிருக்கு அதுதான் பாபா சொல்றது. அப்போ ஒவ்வொரு நாளும் செக் பண்ணணும். பாபா சொன்னது நான் செய்யறது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா, ரெண்டும் சமமாக இருக்கிறதா, இப்படி தினந்தோறும் நாம பரிசோதனை செய்யணும். இது கஷ்டமா இல்லதானேன்றார் கேட்கிறார் பாபா. ஏனென்றால் ஒவ்வொரு நாள் இரவும் நீங்க தூங்குவதற்கு முன்னாடி உங்களுடைய ரிசல்ட்டை நீங்க வந்து டெய்லி செக் பண்ணியே பண்றீங்க இல்லையா? டெய்லி படுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்றைய ரிசல்ட் என்ன அப்படின்றத நீங்க வந்து என்ன பண்றீங்க, செக்கிங் பண்ணிப்பீங்க தானே? அப்போ அதுல என்ன பண்ணணும்? பாபா சொன்னார், மேலும் நான் செஞ்சேன் அப்படின்றது ரெண்டுமே சமமானதாக இருக்கா? இன்னைக்கு பாபா என்ன முரளி சொன்னார், அந்த சொன்ன மாதிரியே நான் வந்து என்னுடைய மனசுலயும் ஆகட்டும், சொல்லையும் ஆகட்டும், செயல்லயும் ஆகட்டும், பாபா சொன்னபடியே நான் இருந்தேன். பாபா சொன்னது எல்லாத்தையும் ஆஸ் இட் இஸ் நான் செஞ்சேன். இந்த மாதிரி இருக்கிறதா? இந்த ரிசல்ட்டை நீங்க செக் பண்ணுங்கன்றார். அல்ல, பாபா இப்பொழுது விரும்புறார் குழந்தைகள் நாம சுயம் சம்பன்னமாகி சமயத்தை நாம நெருக்கத்துல கொண்டு வரணும். இதுவும் பாபா விரும்புறேன்றார். பாபா இன்னைக்கு குழந்தைகளிடம் எத்தனை விருப்பம் வச்சிருக்காரு பாருங்க. ஒண்ணு சதா என்பது அந்த வார்த்தையை சதா நம்ம ஸ்மிருதியில வச்சிருக்கணும். சதா வெற்றியாளரா என்கின்ற அந்த நினைவுல நாம இருக்கணும். இதையும் பாபா சொன்னாரு. அடுத்தது பாபா வந்து என்ன சொல்றாரு, ஒவ்வொரு நாளினுடைய முரளி. அந்த முரளி தான் பாபா சொல்வது. அதன்படி நான் மனம், சொல், செயல் இந்த மூன்றிலையும் அவர் சொன்ன மாதிரியே நான் நடக்கிறேன். சொல்வதும் செய்வதும் ஒன்றாக பாபா சொல்வது மேலும் நான் செய்வது இரண்டுமே சமமாக இருக்கிறதா அப்படின்ற அந்த செக்கிங் பண்ணி ரிசல்ட்டை வந்து நாம பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு பாபா இன்னொரு விருப்பம் என்ன சொல்றார், குழந்தைகள் நாம சுயம் சம்பன்னமாகி சமயத்தை நாம் அருகாமையில் கொண்டு வரணும். இதுதான் பாப்தாதா விரும்புறேன்றார். இப்போ பிரம்மா பாபா கூட ஆவாகனம் செய்துட்டு இருக்காராம். குழந்தைகளை வரவேற்று கொண்டே இருக்காரு. என்னன்ட்டு, வாங்க குழந்தைகளே, ஆவோ பச்சே அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்றார். நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்முடைய ராஜ்யத்துக்கு போகலாம், வாங்க குழந்தைங்களேன்னு சொல்லி பாபா என்ன பண்றாராம், பிரம்மா பாபா கூட குழந்தைகளை வந்து இன்வைட் பண்ணிட்டே இருக்காராம். ஆத்மாக்களுக்கு கூட முக்தியினுடைய அந்த கேட்டை வந்து திறக்க வைத்து முக்தியினுடைய பார்ட் அவங்க நடிக்க விடுங்கன்னு சொல்றார். இப்ப யாருக்கு ராஜ்யம் கிடைக்கும், யாருக்கு முக்தி கிடைக்கும்? இப்ப நம்ம ராஜ்யம் அடையும் போதுதான் என்ன ஆகும், மற்றவர்களுக்கு முக்தி என்பதை நாம கொடுக்க முடியும் இல்லையா? அதனால ஆத்மாக்களுக்கும் கூட முக்தி என்கின்ற கேட்டை வந்து திறக்க வச்சு முக்தியினுடைய பார்ட்டை வந்து அவங்க நடிப்பதற்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, நீங்க ரெடி ஆகுங்கன்றார். ஏன்னா நாம ரெடி ஆனாதான் என்ன ஆகும், மற்ற எல்லா ஆத்மாக்களுக்காக கூட முக்தியினுடைய கேட் அந்த வாசல் என்பது திறக்கப்படும் இல்லையா? இப்ப யாருக்கு ராஜ்யம் கிடைக்கும், யாருக்கு முக்தி என்பது கிடைக்கும்? இப்ப இன்றைய நாள் அமிர்த் வேளால இருந்து ஆரம்பிச்சு அந்த ஸ்நேகம் அன்பினுடைய மாலைகள் என்பது நாலாபுரங்கள்ல இருந்தும் பாபாவிடம் வந்து சேர்ந்தது. பாப் தாதா யாரெல்லாம் அந்த மாலைகள், ஸ்நேகம் என்கின்ற மாலைகளை அனுப்பி இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பாபா வாழ்த்துக்கள் கொடுத்துட்டு இருக்கார். அடுத்து என்ன பண்ணணும்னு பாபா கேட்கிறார். இப்பொழுது என்னவோ பாப் தாதா மேலும் உங்க எல்லாருடைய விருப்பமும் இதுதான். பாப் தாதானுடைய விருப்பமும் இதுதான், நம்ம எல்லாருடைய விருப்பமும் இதுதான். என்னன்னா, அனைவருமே நம்ம சம்பன்னமாகவும் மேலும் சம்பூர்ணமாகவும் ஆகணும். இதுதான் நம்முடைய விருப்பமாகவும் இருக்கு, பாப் தாதாவினுடைய விருப்பமாகவும் இருக்கு. இப்ப இந்த அடியை இன்னுமே தீவிரப்படுத்துங்க, இன்னுமே வேகப்படுத்துங்கன்றார். சம்பன்னமாகணும், சம்பூர்ணமாகணும் அப்படின்ற இந்த அடியை இன்னும் கொஞ்சம் தீவிரமா பண்ணுங்க. உங்களுக்கு கூட இது விருப்பம் இருக்கு இல்லையா, உங்களுக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்கு தானேன்றார் பாபா. துக்கம், அசாந்தி
இதெல்லாம் உங்கள் சகோதர சகோதரிகளுடைய அந்த குரல், துக்கம் அசாந்தியினுடைய குரல், இது கேட்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கல தானேன்ற. உங்க சகோதர சகோதரிகள் துக்கத்திலயும் அசாந்தியிலயும் அவங்க கத்திட்டு இருக்கிறாங்க, துடிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்சதா இல்ல தானே? இப்பொழுது நீங்க வாபஸ் அதாவது இப்போ நீங்க எல்லாருமே உங்களுக்குள்ளார சேர்ந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் சமயத்தை குடுக்காம, நீங்க இப்போ பிளான் பண்ணுங்கன்றார். மற்ற தேவையில்லாத விஷயத்துல எவ்வளவு நாள்லாம் நம்ம டைம் குடுத்து, அது பின்னாடி எல்லாம் நம்ம போயிட்டு இருப்போம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து இப்போ பிளான் பண்ணுங்க. நாலாபுறமும் சம்பன்னம், சம்பூர்ணம் ஆகணுன்ற அந்த ஊக்கம், உற்சாகம் என்பது இருக்கணுன்றார். எல்லாருமே சேரணும். மற்ற தேவையில்லாத எல்லாத்தையும் மற்ற பக்கம் தேவையில்லாத பக்கங்கள்ல நம்ம செலுத்தக்கூடிய நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும், நம்ம எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பிளான் பண்ணணும். நாலாபுறமும் சம்பன்னம், சம்பூர்ணம் ஆகணுன்ற அந்த ஊக்க உற்சாகம் என்பதே இருக்கணும். பிரம்மா பாபா மறுபடியும் சொல்றார், நான் இததான் விரும்புறேன். என்ன விரும்புறாரா? என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் எனக்கு சமமாக, சம்பன்னமாக ஆக வேண்டும். இதுதான் பிரம்மா பாபானுடைய விருப்பம் என்று அவர் சொல்றார். இப்ப இந்த பிரம்மா பாபானுடைய இந்த ஆசையை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் தானே? கேட்கிறார். பாப் சமான் என்ன ஆகணும்? சம்பன்னம், சம்பூர்ணமாக ஆகணும். இதுதான் பிரம்மா பாபானுடைய விருப்பம். இந்த விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க தானேன்னு கேட்கிறார். அப்ப இன்னைக்கு பிரம்மா பாபா நாலாபுறங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது சிநேகம் மற்றும் சக்திகள் என்கின்ற அந்த அலை மற்றும் சுப சங்கல்பம் என்கின்ற அலையை பரப்பி கொண்டிருந்தாராமா. குழந்தைகள் எவ்வளவு சிநேகத்தினுடைய மாலைகள் பாபாக்கு அனுப்பிச்சோம். பாபா என் ரிட்டர்ன் என்ன பண்றாரு? எல்லா குழந்தைகளுக்கும் சிநேகம் மற்றும் சக்திகளுடைய அலையையும் சுபமான சங்கல்பம் என்கின்ற அலையையும் பாபா நாலாபுறத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது பரப்பிட்டு இருந்தாராம். இன்னைக்கு மலர்களை தூவக்கூடிய அந்த நாள் இல்லையா, நினைவு நாள் அப்படின்ற போது என்ன பண்ணுவோம் எல்லாரும், அந்த பிரம்மா பாபானுடைய அந்த பிரம்மா பாபானுடைய அந்த இடத்துல நம்ம போயிட்டு என்ன பண்றோம், மலர்களை தூவுறோம் இல்லையா. அது பாபா சொல்ற இந்த நினைவு நாள் என்றாலே மலர்களை தூவக்கூடிய நாள் இல்லையா. அன்றைய நாள் நம்ம முழுக்க முழுக்க பார்ப்போம் இல்லையா, மதுபன்ல 4 தாமங்கள், 4 தாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லா இடத்துலயும் சரி, டோட்டல் மதுபனுடைய எல்லா இடத்துலயும் சரி, எவ்வளவு மலர்களால அலங்காரம் என்பது செய்திருப்பாங்க. மலர்களுடைய அலங்காரம் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையினுடைய உள்ளபூர்வமான அந்த அன்பை, பாபா மேல எவ்வளவு பிரம்மா பாபா மேல ஒவ்வொருத்தரும் அன்பு வச்சிருக்கோம், அதை வெளிப்படுத்தும் விதமாக என்ன பண்ணிருப்பாங்க, மதுபன் முழுக்க அவ்வளவு மலர்களால அலங்காரம் பண்ணிருப்பாங்க இல்லையா. அதுலயும் பாபா சொல்ற அன்றைய நாள் என்ன பண்ணுவாங்க, காலையில பாண்டவ பவன்ல போயிட்டு பாபா ரூம் அந்த சார் தாம்னு சொல்றோம் இல்லையா, ஹிஸ்டரி ஹால் ஆகட்டும், பாபானுடைய ரூம் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் போயிட்டு என்ன பண்றாங்க, அங்க போய் நின்னு பாபானுடைய நினைவுல மலர்களை தூவுவாங்க இல்லையா. அப்போ பாபா சொல்ற மலர்களை தூவக்கூடிய நாள் இல்லையா. இப்போ பிரம்மா பாபாவிடம் குழந்தைகளுடைய அந்த அன்பு, அதை பார்த்து குழந்தைகள் எவ்வளோ என் மீது அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றதை பிரம்மா பாபா பார்த்து, சுபமான ஆசைகள் என்கின்ற மலர் இதை பாபா தூவிட்டு இருக்கிறேன்றார். குழந்தைகள் மீது சுபமான விருப்பங்கள், சுப ஆசைகள் என்கின்ற மலர்கள். சுப ஆசைனா என்ன, சொன்ன மற்றும் செஞ்சாங்க. இதுதான் பாபானுடைய சுபமான ஆசையாமா. அப்பா சொன்னார், மேலும் குழந்தைகள் செய்தார்கள். சொன்ன மேலும் செய்தாங்க. இந்த நம்பிக்கையினுடையது கிடையாது. ஆனா அதாவது நான் சொன்னா குழந்தை செஞ்சிரும் அப்படின்ற அந்த நம்பிக்கைக்கான அந்த ஒரு
மலர் கூட கிடையாது. ஆனா தீவிரமான முயற்சி என்கின்ற மலர் நாலாபுறங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் மீது நான் வந்து தூவிட்டு இருந்தேன்றார். பாப்தாதா என்ன சொல்றார், நான் சொன்னேன் நீங்க செஞ்சீங்க, சொன்னா செஞ்சிருவீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையினுடைய மலர்கள் கூட பாபா தூவலையா. ஆனா என்ன தூவினாராம், தீவிரமான முயற்சி என்கின்ற அந்த மலரை. ஏன்னா சொல்லி சொல்லி செய்யக்கூடிய காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா. சொல்லி சொல்லி செய்யறதுன்னா என்ன, பிரம்மா பாபா வந்து ஸ்தூலத்துல இருந்தாரு, சாக்கார பார்ட் அவர் பண்ணிட்டு இருந்தாருன்னா பாபா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் வந்து சொல்லுவார். அவர்கிட்ட போய் குழந்தைங்க நின்னு ஒன்னொன்னும் கேட்பாங்க, ஒன்னொன்னும் பாபா சொல்லுவார். சொல்லி சொல்லி செய்யறது அது கூட கிடையாது. அது கூட ஒரு பருவம் இல்லையா. அதையும் தாண்டி பாபா என்ன சொல்ல வர்றாரு, வெறும் நம்பிக்கை கிடையாது, சொல்லி செய்யறது கிடையாது. ஆனா இப்ப என்ன, குழந்தைகள் தீவிரமான முயற்சியாளர்கள். நீங்க இன்னும் நல்ல தீவிரமான முயற்சி செய்யணுன்ற அந்த மலர்களை நான் வந்து உங்கள் மீது தூவிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. தீவிரமான முயற்சினா நான் பாபா ஒண்ணும் சொல்றது இல்ல. பாபா விரும்புறதை தானாகவே புரிந்து கொண்டு அதன் அளவுல பாபா எவ்வளவு விரும்புறாரோ அதுல பல மடங்கு செய்யக்கூடிய அந்த நிலை. அதுதானே தீவிரமான முயற்சி. அந்த தீவிரமான முயற்சி என்கின்ற மலரை தான் நான் இன்னைக்கு தூவிட்டு இருக்கிறேன்னு பாபா சொல்றார். அச்சா பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைக்குமே, அவங்க புதுசா வந்திருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, முதல் டைம் வந்திருக்க கூடியவர்களா இருந்தாலும் சரி, எல்லாரையும் பாபா வந்து எழுப்புறாரு. எல்லாருமே மெஜாரிட்டி வந்து புது புது குழந்தைகள் வந்திருக்கீங்க. வந்திருக்கிறவங்களுக்கு நிறைய நிறைய பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் நீங்க ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பாப் தாதா குஷியா இருக்காரு. பாப் தாதா குழந்தைகளிடம் குஷியா இருக்காரு. ஆனாலும் குழந்தைகள் நம்ம என்ன பண்ணணும், அதிசயத்தை செய்து காட்டணும் அப்படின்னு சொல்றார். அப்போ பாப் தாதா பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு குழந்தைக்கு முன்னாடியும், அதாவது ஒவ்வொரு குழந்தையும் பாபாக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டே இருக்காங்கன்றார். அது எங்க இருந்தாலும் சரி, குழந்தைங்க எங்க நீங்க அமர்ந்திருந்தாலும் சரி, முன்னாடி இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்தாலும் சரி, ஓரத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் எங்க இருந்தாலும் பாப் தாதாக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. பாப் தாதா சொல்றாரு, ஒவ்வொரு குழந்தையும் பாப் தாதா எதிர்ல தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப் தாதா அன்பு நினைவுகள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு குழந்தையுமே நீங்க பாபா கொடுக்கக்கூடிய அந்த யாத் பியார் அன்பு நினைவுகளை ஸ்வீகாரம் செய்து போங்க. இப்பொழுது மாற்றத்தை கூட ரொம்ப ஜல்தி ஜல்தி செய்ய வேண்டியது இருக்கும்ன்றார். ரொம்ப ஸ்பீடா மாற்றத்தை நாம ஏற்படுத்த வேண்டியிருக்கும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்கும். பாபாட்ட வந்து சேர்ந்துட்டோம். அதற்காக பாபா வாழ்த்துக்கள் குடுக்கிறார். ஓகேதான். நீங்க எல்லாம் வந்து சேர்ந்துட்டீங்க. அதற்கான வாழ்த்துக்கள். இப்பொழுது முயற்சி செய்து இன்னும் முன்னாடி நம்பர் எடுத்துக்கணும். பிறகு அதற்கான வாழ்த்துக்களையும் நீங்க பாபாட்ட இருந்து வாங்கிக்கணும். பாபா சொல்றாரு. அடுத்து டபுள் ஃபாரினர்ஸோட பாப்தாதானுடைய உரையாடலா இருக்கு. பாப்தாதா வெளிநாட்டு குழந்தைகளுடைய ஊக்க உற்சாகத்தை பார்த்து மிகவும் குஷி அடைகிறாரு. மேலும் பாப்தாதாக்கு விசேஷமான குஷி என்ன இருக்குன்னா, மதுபனுக்கு வந்து ஒவ்வொருத்தருமே
உங்களுடைய முயற்சியில நீங்க இன்னும் அடிஷன் பண்றீங்கன்ற. நீங்க உங்க நாட்டுல இருந்து கொண்டே நீங்க செய்யக்கூடிய முயற்சியின் கூடவே மதுபன்ல வந்து முயற்சியில இன்னுமே என்ன பண்றீங்க? இன்னும் அடிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ, விசேஷமாக ஏதாவது ஒன்றல்லது ஒரு விஷயத்தின் மீது நீங்க அட்டென்ஷன் குடுத்திருக்கீங்க இல்லையா? நீங்கெல்லாம் மதுபனுக்கு வந்திருக்கீங்க. வந்திருக்கிறவங்கல விசேஷமாக ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒன்றல்லது ஒரு விஷயத்தின் மீது நீங்க கவனம் குடுத்திருக்கீங்க தானே? அதாவது இதுக்கு அடுத்து இந்த மாரி விஷயம் இத நான் செய்யக்கூடாது. இந்த மாரி விஷயம் தான் நான் செய்யணும். இந்த மாரி தான் பண்ணணும். இந்த மாரி பண்ணக்கூடாது. இது 2மே தெளிவாக நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இத நான் பண்ணணும், இத நான் பண்ணக்கூடாது. சோ, இந்த மாரி 2னுடைய ஒரு தெளிவான நிலையை நீங்க வந்து எடுத்துட்டும் போறீங்க. என்ன பண்ணணும், எந்த விஷயம் பண்ணணும், எந்த விஷயம் பண்ணக்கூடாது. இது ஒரு வந்து இந்த 2 விதமான ஒரு கிளாரிட்டியையும் நீங்க எடுத்துட்டு போறீங்க. மேலும் பாப்தாதா பார்க்குறாரு, அட்டென்ஷனும் குடுக்குறீங்க. நீங்கெல்லாம் விசேஷமான கவனமும் குடுக்குறீங்க. மேலும் நிமித்தமாயிருக்கக்கூடியவங்க உங்களுக்கு அட்டென்ஷன் அவங்களும் குடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் உங்க மேல அட்டென்ஷன் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு நிமித்தமாக இருக்கக்கூடியவர்களும் உங்கள் மீது அந்த அட்டென்ஷன் குடுத்துட்டே இருக்காங்க. இதனால பாப்தாதாக்கு குஷியா இருக்கு. அட்டென்ஷன் குடுத்து நெறைய மாற்றத்தையும் நீங்க செய்து கொண்டே இருக்கீங்க. கவனம் குடுத்து குடுத்து உங்கள்ல பல மாற்றத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த ரிசல்ட்ட கூட பாப்தாதா பார்க்குறாரு இந்த ரிசல்ட்ட கூட. இன்னும் நெக்ஸ்ட் வருங்காலத்திற்காக இந்த அட்டென்ஷன் நீங்க குடுங்க. மதுபனுக்கு வர்றது என்றாலே ஏதாவது ஒன்றல்லது ஒரு விஷயத்தினுடைய ப்ராக்ரஸ் பண்றது. இந்த அட்டென்ஷன் கூட இன்னும் நெக்ஸ்ட் சமயத்துக்காக நீங்க எதிர்காலத்திற்கான அட்டென்ஷன் என்ன குடுக்கணும்னா, மதுபனுக்கு வர்றது அப்படின்னாலே ஏதாவது ஒன்றல்லது ஒரு விஷயத்தினுடைய முன்னேற்றத்தை ப்ராக்ரஸ பண்ணிக்கிறது. அப்ப நீங்க எல்லாருமே இதை செஞ்சிருக்கீங்களா? ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கீங்களா? முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கீங்களா? கை உயர்த்துங்கன்னு சொல்றேன். இப்ப இங்க நீங்க வந்திருக்கீங்கன்னா, ஏதாவது ஒன்றல்லது ஒரு பரிவர்த்தனை மாற்றத்தை செய்து தான் போகணும். கர்க்கே ஹி ஜானா ஹை. ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்க செஞ்சுட்டு தான் போகணும்ன்றார். ஓகேவான்றார். ஏத்துக்கிறீங்களா? அக்செப்டடான்னு கேட்கிறார். பாப்தாதானுடைய அன்பும் இருக்கு. ஏன்னா பாப்தாதா பார்க்குறாரு, டபுள் சர்வீஸ் நீங்க பண்ணாலும் கூட, நெறைய குழந்தைங்க ரொம்ப நல்ல தீவிரமான முயற்சியாளராகவும் இருக்கீங்க. நீங்க டபுள் சேவாவும் பண்றீங்க, லௌகிக் அலௌகிக் 2 சேவாவும் பண்றீங்க. செஞ்சாலும் கூட நெறைய குழந்தைங்க ரொம்ப நல்ல தீவிரமான முயற்சியாளராகவும் இருக்காங்களாம். பாப்தாதா அதுல குஷியா இருக்காரு. நீங்க சதா நம்பர் வந்து முன்னாடி நம்பர் நீங்க வாங்கிட்டே இருக்கணும். நடந்துட்டே இருக்கிறோம். நடந்துட்டு இருக்கு. அப்படி கிடையாது. ஆனா உங்களுடைய நம்பர் என்னவா இருக்கு? இது நீங்க பாருங்க. இதன் மீது கவனம் கொடுங்க. நடந்துட்டு என்னவோ இருக்கேன், போயிட்டு என்னவோ இருக்கேன். இப்படி மட்டும் கிடையாது. ஆனால் எந்த நம்பர்ல இருக்கு? இதன் மீது கவனம் குடுங்க. அடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க, கிளாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் நான் என்ன ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டேன்? ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளார என்ன ஒரு வளர்ச்சி, என்ன ஒரு முன்னேற்றத்தை நான் ஏற்படுத்திட்டு இருக்கிறேன்? முரளி கேட்கறது, தாரணை செய்வது அப்படின்னா, இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னா, இதற்கான நிரூபணம் என்னன்னா, என்னை நான் பரிவர்த்தனை செய்து கொள்வது, என்னை நான் மாற்றிக் கொள்வது. முரளி கேட்கறது, முரளிய தாரணா பண்றதுன்னா, நான் முரளி கேட்டிருக்கிறேன், தாரணா பண்ணியிருக்கிறேன்றதுக்கான நிரூபணமே என்ன? எனக்குள்ளார நான் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதுதான் நான் முரளி கேட்டதுக்கும், நான் வந்து முரளிய தாரணை பண்ணேன்றதுக்கான நிரூபணம். வெறும் நாம சொல்லிக்கிறோம், நான் முரளி கேட்டேன், முரளியினுடைய விஷயம் தாரணா பண்ணிட்டேன். அப்படின்னு நாம சொல்றதுனால அது ப்ரூஃப் ஆகாது. ஆனா பாபா என்ன சொல்றார், நீங்க முரளிய கேட்டு அதை கடைபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளார அந்த மாற்றம் என்பது வரும். அப்படி மாத்திக்கிறது தான் நீங்க முரளி கேட்டது, தாரணை பண்ணதுன்றதுக்கான நிரூபணமே. அப்படி இல்லன்னா என்ன ஆகும்? உலகத்துல சொல்ற மாரி பக்தியினுடைய கிளி பேச்சு மாதிரி தானே. கேட்டோம், கேட்டத நம்ம மறுபடியும் சொன்னோம், ரீகால் பண்ணோம்.
அப்புறமா அதை கொஞ்சம் நஞ்சம் நடைமுறையில கொண்டு வந்தேன்னுட்டு என்ன நமக்கு நாமளே திருப்தி படுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாற்றம் என்பது பார்த்தா எதுவுமே இல்லை. சோ அப்படி கிடையாது. பாபா என்ன சொல்றாரு? மாற்றத்தை கொண்டு வருவது இதுதான் நம்ம முள்ளி கேட்டிருக்கிறோம், தாரணை செய்திருக்கோன்றதுக்கான நிரூபணம். ஓ நல்லது, பாப்தாதா குஷியா இருக்காரு. நீங்க செய்துட்டே இருக்கீங்க, இன்னும் முன்னாடி செஞ்சுட்டேவும் இருப்பீங்க. நல்லது, கை அசைங்கன்னு சொல்றாரு. பாப்தாதா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா டிவில எல்லாருமே நல்லா தெரியுறாங்க பாருங்க, டிராமா முறைப்படி. எந்த குழந்தைகள் எல்லாம் வந்திருக்கீங்க? நீங்கெல்லாம் வந்ததுல இருந்து 100 வருடங்களுக்கு முன்னாடில இருந்தே இந்த விஞ்ஞானம் கூட எவ்வளவு முன்னேறி இருக்கு பாருங்க. டிராமா முறைப்படி குழந்தைங்க நீங்க வந்திருக்கீங்கன்னா, நீங்க வரதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே சயின்ஸ் விஞ்ஞானம் கூட எவ்வளவு வளர்ந்திருக்கு, எவ்வளவு முன்னேறி இருக்கு. அதனால இப்ப கூட பாருங்க, இந்த விஞ்ஞானம் என்பது உங்களுடைய காரியத்துல எவ்வளவு பயன்பட்டுட்டு இருக்கு. ஓகே இல்லையான்றார் பாபா. விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி நமக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எவ்வளவு நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. நம்முடைய காரியத்துல, நம்முடைய சேவா காரியத்துல எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? சோ அதனால ஓகே தானே, நல்லது. அனைத்து குழந்தைகளிடமும் ஒவ்வொரு குழந்தையுமே பின்னாடி இருக்கக்கூடிய குழந்தையா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் பின்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, அந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, எல்லா குழந்தைகளுமே என்ன புரிஞ்சுக்கணுமா, நாம பாப் தாதாக்கு முன்னாடி இருக்கிறோம். பாப் தாதா எனக்கு அன்பு நினைவுகள் யார் யார் கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி நீங்க ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு பாபா. எல்லா குழந்தைங்க கிட்டயும் என்ன சொல்றாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் பின்னாடி உட்கார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ பாப் தாதா முன்னாடி நாம இருக்கிறோம். பாப் தாதா எனக்கு அன்பு நினைவுகள் குடுத்துட்டு இருக்கிறாரு. சோ இப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க. இத என்ன பண்ணணும், இத நாம உணரணும். உணர்ந்து உணர்ந்து அந்த அன்பை நாம அனுபவம் பண்ணணும். பாபானுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு! எல்லாருக்கும் அன்பு கொடுத்தார் கிடையாது. பர்சனலி பாபா என் முன்னாடி இருந்து எனக்கு அன்பு நினைவுகள் யார் யார் கொடுத்துட்டு இருக்காரு. நான் பாபானுடைய டைரக்ட் யார் யார எடுத்துட்டு இருக்கிறேன். சோ இதை நாம உணரணும்னு பாபா சொல்றார். சோ இன்றைக்கு பாப்தாதா சொன்ன முரளியினுடைய தலைப்பு பாப்தாதானுடைய ஆசை. இப்பொழுது பிரம்மா பாபாக்கு சமானம், சம்பன்னமாகவும் சம்பூர்ணமாகவும் ஆகக்கூடிய அந்த அடியை ஊக்க உற்சாகத்தோடு மேலும் தீவிரப்படுத்தணும். இதற்கான விசேஷமான பிளான் திட்டத்தை நாம உருவாக்கணும். இதுதான் பாப்தாதாவினுடைய விருப்பம், ஆசையாக இருக்கிறது. பாபா இந்த மொழியில சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருமே ஒரு 2 நிமிடங்கள் பாபானுடைய நினைவுல நாம மூழ்கி இருக்கலாம். சாரமா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நீங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு கேக்குதா சிஸ்டர்? கேக்குதா? மனதையும் புத்தியையும் நெற்றியின் 2 புருவங்களுக்கு நடுவில் ஒருமுகப்படுத்துகின்றேன். நான் சைத்தன்யமான ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வைரமாக இருக்கின்றேன். நான் பாபாவினுடைய அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மா. பாபா தினந்தோறும் என்னை தன்னுடைய அன்பினால்
பாலனை செய்கின்றார். பாப் தாதாவினுடைய அன்பான வளர்ப்பில் வளரும் ஆத்மா நான். பாபா வழங்கிய அன்பிற்கு கைமாறாக நான் பாபாவிற்கு சமமான அன்பின் ஸ்வரூபமாக ஆகின்றேன். என்னுடைய எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் பாப் சமான் ஆகின்றேன். பாபா எதை சொல்கிறாரோ நான் அதை அப்படியே அப்பொழுதே செய்து முடிக்கின்றேன். இதுவே பாப்தாதா மீது வைத்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பின் அடையாளமாக இருக்கின்றது. நான் பிரம்மா பாபாவிற்கு சமமாக சம்பன்னம் மற்றும் சம்பூர்ண நிலையடைந்து பிரம்மா பாபாவினுடைய கையோடு கை அவர் கூடவே பரந்தாம வீட்டிற்கு செல்கின்றேன். அங்கிருந்து அவர் கூடவே புதிய உலக ராஜ்யம் செய்கின்றேன். கல்ப கல்பமும் நான் பாபா கூடவே இருக்கின்றேன். பாபா என் கூடவே இருக்கின்றார். சதா பாபாவின் துணையில் நான் ஒவ்வொரு அடியையும் வைக்கின்றேன். ஆஹா பாபா, ஆஹா ஆஹா என்னுடைய பாக்கியம், ஆஹா. சதா இந்த பாடலை என்னுடைய மனதில் நான் மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டே இருக்கின்றேன். நன்றி பாபா, நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.